அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எனது வாழ்த்துக்கள். இந்த இறை வார்த்தை மார்க்கு 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 53 55 கூறுகின்றது. இயேசு கெனசரேத் பகுதிக்கு வந்தவுடன் மக்கள் அவரை உடனே அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் தங்கள் நோயாளிகளை எல்லா இடங்களில் இருந்தும் தூக்கி கொண்டு வந்து இயேசுவின் முன்னிலையில் நிறுத்தினார்கள். ஏனெனில் இயேசு இருக்கும் இடத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்பாடு நடைபெறும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். மனிதர்களால் முடியாததை இறைவன் செய்கின்றார். மருத்துவம் கைவிட்ட இடத்தில் அவர் தொடங்குகின்றார். நம்பிக்கை இழந்த இதயத்திற்கு அவர் புதிய வாழ்வை அளிக்கின்றார். கண்ணீரை மகிழ்ச்சியாகவும் தோல்வியை வெற்றியாகவும் மாற்றுகின்றார். இன்று நம் வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் மனித பார்வையில் முடியாததாக தோன்றலாம். குடும்ப பிரச்சனைகள், உடல்நல குறைவு, பொருளாதார சிக்கல் அல்லது ஆன்மீக போராட்டங்கள் நம்மை சோர்வடைய செய்யலாம். ஆனால் இயேசுவை தேடி ஓடி வந்த மக்களைப் போல நாமும் அவரிடம் ஓடி சென்றால் அவர் நம் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபையை வெளிப்படுத்துவார் என்பதை நம்புங்கள். நாம் விசுவசிக்கும் போது இறைவனுடைய கதவு நமக்கு திறக்கின்றது. ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லைகளை கடந்து செயல்படும் வல்லமையை தந்ததுக்காக உமக்கு நன்றி. உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். மனிதர்களால் முடியாதவற்றை உமது கிருபையால் நிறைவேற்றும் அருளை வழங்கும். எங்கள் பயத்தை நம்பிக்கையாகவும் எங்கள் பலவீனத்தை வல்லமையாகவும் மாற்றும். எங்கள் வாழ்வில் உமது மகிமை வெளிப்பட இயேசுவின் தூய நாமத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.